நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒவ்வொரு கிராமத்திலும் ஏதாவது ஒரு கலீஜி பார்ட்டிங்க வாய்க்கு வந்தபடி வண்டை வண்டையாக பேசிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட வார்த்தையை சுரம் பிடித்தேன், அதை என் திருட்டு விழியால் படம் பிடித்தேன். என்றும் உங்கள் ராம்பாலா. அடி செருப்பால, இது என்ன டூரிங் கொட்டாயா? அவன் எட்டி பார்க்கறதுக்கு குயிலு கூட நான் குமாரம் அடிச்சுக்கிட்டு தான் போதா அவன் குனிஞ்சு எட்டி பார்த்துக்க. இப்படா தனியா தாயா இருக்க, ஏட்டா எட்டி பார்க்குறீங்க? போகலாம். பூங்காத்து திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா? அட பாவி, கந்து வட்டிக்கு பணம் கொடுக்கணும்னு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு பூங்காத்து திரும்பி வருமானு பாட்டா பாடுற. போய் யூட்டன் போர்டு வை, காத்து திரும்பி வரும். வருத்தமா போன தடவை நீங்க காலடி வைக்காம போனீங்க, எங்களுக்கு ஒரு அரை முட்டை நெல்லாது கிடைச்சது. இந்த தடவை காலடி பட்ட உடனே வெறும் புல் பூண்டு தான் கிடைச்சிருக்கு. சொல்றீங்க புடுங்குறீங்கல்ல, புல்ல கொண்டு போய் உங்ககிட்ட மாட்டுக்கு போடுங்க, பூண்டை கொண்டு போய் உன் பொண்டாட்டி வைக்க ரெஸ்ட்ல போடு. இப்படி பேசுனா எப்படிங்கய்யா? இப்படி பேசிட்டா ஒத்துக்குவீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானே ஐயா. அவசர ஆத்திரத்துக்கு ஆத்தாங்கிற பக்கம் போகாம விளையாடு நிலத்துல போனீங்கன்னா புல்லு முளைக்காம ரெண்டையா முளைக்கும். ஐயா அவ்வளவு உரையா வரும். அப்போ ஒண்ணு பண்ணுங்க, ஆளுக்கு 2 முட்டை எடுத்து ஒரு கம்பெனிக்கு அனுப்பிச்சு காசு சம்பாதிக்க. ஐயா அந்த சுள்ளி எல்லாம் என்னையா பண்றது? உங்களுக்கு தான் கைத்தொழில் இருக்கு ஐயா. போய் சாராயம் காய்ச்சுங்க, இல்லைன்னா சுடு தண்ணி காய்ச்சுங்க. நகருங்க, நான் பாட்டு பாடணும். ஏறாத மலை மேலே இழந்த பழுத்திருக்கு, ஏறி உழப்பு விடையா இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு, இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு. எவனே அவன் என் பாட்டுக்கு எதிர்பாட்டு பாடுறவன்? நீ என்ன இளையராஜாக்கு ரைஸ் வாங்கி வச்சிருக்க? உன் பாட்டு சொல்ற, நான் பாடுவேயா, நான் பாடுவேன். பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா. பாட்டு சத்தம் கேட்டதையா, உன் பாட்டு சத்தம் கேட்டதையா, கூப்பிடுற சத்தமெல்லாம் குயிலு சத்தம் மின்னிருந்தே, குயிலு சத்தம் மின்னிருந்தே. அடி ஏன் சத்தம் மின்னிருந்தா என்னாடி நீ செஞ்சிருப்ப, என்னாடி நீ செஞ்சிருப்ப. உங்க சத்தம் மின்னிருந்தா ஓடோடி நான் வந்திருப்பேன், ஓடோடி நான் வந்திருப்பேன். ஓடாடி வந்திருந்தா ஓட பக்கம் போயிருப்போம். அடி ஓட பக்கம் போ, அடி ஓட பக்கம். ஏய்யா, நீதான் எந்த வேலைக்கு லாய்க்கு இல்லாத ஆளு. நீ ஏயா வேலை செய்யறவங்க பாட்டு பாடி கெடுக்கிற? ஒண்ணு அங்க என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அந்த ஆளுதான் சுள்ளி உதவாது எடுத்துட்டு போங்கன்னு சொன்னான். அந்த உதவாக்கற இத உதவாதுன்னு சொன்னானா? என்ன கட்டிக்க வரும்போது 2 பன்னிக்குட்டி ஒரு கிழிஞ்ச டவுசரோட வந்தான். என்னைக்காவது இந்த பன்னி குடிச்ச தாண்டி போயிருப்பானா? மெட்ராஸ் போய் கேட்க சொல்லு. ஒரு சுள்ளி கட்டு வரவு 15 ரூபா. எல்லாத்தையும் கீழே போடுங்கடா. பூங்காத்து திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா? பாராட்ட மடியில் வச்சு தாராட்ட எனக்கு தாய்மடி கிடைக்குமா? ராசாவே வருத்தமா, ராசாவே வருத்தமா, ஆகாயம் சுருங்குமா, ஏங்காதே பத உலகம் தாங்காதே, அடுக்குமா சூரியன் கருக்குமா? என்ன சொல்லுவேன், என் உள்ளம் தாங்கல, மெத்த வாங்குனேன் தூக்கத்தை வாங்கல.
என்ன சொன்ன? மெத்த வாங்கின தூக்கத்தை வாங்கலையா? மெத்தைய கண்ணுக்கு வாங்கினியா துட்டு கட்டினியா? எப்படிடா தூக்கம் வரும்? நீ எல்லாம் ஒரு மனுஷன். ப்பு. வேதனை யாருக்குத்தான் இல்லை, உன்னை மீறவே ஊருக்குள் ஆள் இல்லை. ஏதோ என் பாட்டுக்கு நான் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னேனடி. சொகராகம் சோகம்தானே. யாரது போறது? ஐயா போறத பாத்துட்டீங்களா? நான் தானே போறது. யாரா கம்பெனி கொடுக்குறீங்களா? பூங்காத்து விரும்புமா என் பாட்ட விரும்புமா? ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி பறந்ததா உலகந்தான் மறந்ததா. அடி நீதானா அந்த குயில், யார் வீட்டு சொந்த குயில்? என் மூஞ்சில என்ன மலையாள பட போஸ்டர் ஒட்டி வச்சிருக்குது? கண்ணை உருட்டி உருட்டி பாக்குறீங்க. என்ன பார்த்து எதுக்காக பாட்டு பாடுனீங்க? பாட்டு பண்ணா பாரமெல்லாம் குறையும்னு சொல்லுவாங்க, அதான் பாடினேன். கோயம்பேட்டுல வெங்காய லோடு லாரில வந்தா கஷ்டப்பட்டு முதுகுல இறக்குறாங்க. நீ வேணா பாட்டு பாடி சுழுவா இறக்கி வையே. ஏது பேச்ச பார்த்தா கோயம்பேடு கீரைக்காரி மாதிரி தெரியுது. நீங்க மட்டும் என்னவா? நானும் இந்த ஊருக்கு வந்த நாளா பாத்துட்டு இருக்கேன். வேலை வெட்டி எதுக்கும் போகாம பொம்பளைங்க இருக்கிற பக்கமா சுத்தி திரிகளே. பென்ஷன் கிச்சன் ஏதாவது வந்துட்டு இருக்கா? யாரை பார்த்து பென்ஷன் வாங்குறேன்னு கேட்கற? என்னை பார்த்தா கிழவனா தெரியுதா? நான் காலேஜ்ல பிகாம் தேடி லீவுக்கு வந்திருக்கேன் புள்ள. ஓ, அப்ப சின்ன சேர்ந்து சார்லி விவேக் அவங்க செட்டா? ஏயா இனி எத்தனை வருஷத்தையா ஸ்டூடெண்டாவே இருந்துட்டு இருப்பீங்க? ரிட்டைர்மெண்ட் வாங்குற ஐடியாவே இல்லையா? ஐயோ ஏ புள்ள, ஏ புள்ள, எதுக்கா இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க? அது இல்ல, எங்க ஆயா காலத்துல தான் காலேஜ் ஸ்டூடெண்ட் சொல்லி சுத்திட்டு இருந்தீங்களா? இப்ப அதே டைலாக் எங்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கீங்களே. உனக்கும் ஆயாக்கும் ஒரு பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏய், இப்ப கூட இப்படி கைய மடக்கி அப்படி சுண்டுனா தவக்கல வர வைக்கட்டா? ஆமா, போன எலெக்ஷன் அப்ப ஓட்டு போட முடியாம வீட்ல இருந்தப்ப உன்னை முதுகுல தூக்கிட்டு போயில ஓட்டு போட வச்சாங்களா? பேச வந்துட்டேன். ஏப்புல, இன்னொருத்த என்ன கிழவன்னா உன் குடிசைய காலி பண்ண மாட்டேன், உன்னையே தூக்கிட்டு போய் காலி பண்ணிடுவேன். நீ இளைஞதாயா? ஒத்துக்கிறேன். நீ என்ன தூக்கமானா? முதல்ல இந்த பானை தூக்கிய பாக்கலாம். யானைய தூக்குன பரம்பரை கேவலம். இந்த பானைய பத்தியா பேசுற? கதவு கெடுக்க மாட்டல பெருச்சாலிமா இருக்க, படிச்சு போ. ஏண்டா ஃப்ரிட்ஜ் வாங்கினாதான் உங்க கண்ணுக்கு பொறுக்க மாட்டேங்குது, ஒரு பானை வாங்கி தண்ணி குடிக்கலான்னா அதையும் உடச்சு புட்டியடா. ஏண்டா ஊருக்குள்ள இருக்க வெள்ளை பசங்கள்லாம் ஸ்கூலு காலேஜ் எவ்வளவு அழகா போயிட்டு இருக்காங்க, இந்த வயசான காலத்துல லவ் பண்றேன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கிய. இப்படியே மூஞ்சி வச்சுட்டு போ, ஒரு சாங் போட்டு முடிச்சிருவாங்க. உள்ள அழுகிறேன் வெளிய சிரிக்கிறேன், நல்ல வேஷந்தான் வெளுத்து வாங்குறேன். ஐயா ஐயா, டேய் சங்கோடா, எதிரா? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணையா. ராஸ்கோல், தினம் உனக்கு இதே வேலையா போச்சு. என் காலில் விடுற சாக்குல நான் அண்டர்வேர் போட்டிருக்கேனா இல்லையான்னு பாக்குறது. எந்திரா மேல. ஐயா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணையா. சத்தியமா உன் அண்டர்வேரை நான் போடலையா? வேணா வேட்டி அவுத்து காட்டுட்டா? நானே கண்டுபிடிச்சுக்கிறேன் ஐயா. நீ ஏன் அண்டர்வேர் போடுறது இல்ல? எப்படிதான் கண்டுபிடிப்ப? ராஸ்கோல், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணையா. 1 2 3 4 எத்தனை